இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வேதத்தின் மகத்துவங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்கள் இதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஒருவேளை வேதத்தின் மகத்துவங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் சில புதிய விஷயங்களை நான் சொல்ல தான் வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஆனால் சில புது காரியங்களை புது விஷயங்களை சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது. ஆகவே தான் இன்னைக்கு இந்த தலைப்பை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. வேதத்தை வாசிப்பதிலே நிறைய பேருக்கு இப்போ இந்த காலத்தில் ஆர்வம் குறைஞ்சிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யறாங்க இந்த நாட்களில்? செல்போன், அதுக்கு ஒரு அடிமைத்தனம் ஆயிட்டான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நிறைய பேரை இன்னைக்கு விடுவிக்க முடியல. அதனாலதான் மக்கள் அநேகர் இன்னைக்கு வேதத்தை வாசிப்பதிலே மிக மிக குறைந்து போயிட்டாங்க. நான் ஒரு சபைக்கு, சின்ன சபைக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக தேவ செய்தியை கொடுப்பதற்காக நான் போயிருந்தேன். சின்ன சபைக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட 40 பேர் வந்திருந்தாங்க. அந்த சர்ச்சில் ப்ரேயர் ஆரம்பிக்கிறது காலையில் 10:45. 40 பேர் வந்திருந்தாங்க. மொத்தமே 4 பேர் தான் கை தூக்குனாங்க. எத்தனை பேர்ல? 40 பேர்ல 4 பேர் தான். ஜெபம் 10:45 தான் ஆரம்பிக்குது. அப்ப எவ்வளவு டைம் இருக்கு பாருங்க, இல்லையா? எப்படி காலையில ரொம்ப பிந்தினா கூட 8 மணிக்காவது படுக்க விட்டு எல்லாரும் எழுந்துடுவாங்க. அப்போ இடையில 2.25 மணி நேரம் இருக்கு. ஒரு அதிகாரம் கூட நிச்சயம் முடியல, வாசிக்க முடியல, வாசிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க அப்படிப்பட்ட நிலைமையை நோக்கி இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயம் சீர்திருந்த வேண்டும் என்றால் வேதத்தை மக்கள் என்ன செய்யணும்? தியானிக்கணும். முதலாவது வேதத்தை நம்ம தியானிக்கணும்னா அதுக்கு முன்னாடி வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்காம யாரும் என்ன செய்ய முடியாது? வேதத்தை வாசிக்க முடியாது. நம்ம கையில் இன்னைக்கு பைபிள் இருக்கு. எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி ரத்த சாட்சியா மறித்து தான் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிற உண்மை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஒருத்தரை எரிச்சு கொண்டாங்க. அப்படிலாம் நடந்துச்சு அந்த காலத்தில். அப்படியெல்லாம் இரத்த சாட்சிகள் தங்களோட ரத்தத்தை சிந்தி தான் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேதத்தை நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருந்தால் தான் இதை நிச்சய முடியும், இதை திறந்து படிக்க முடியும். முதலாவதாக வேதத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா 119வது சங்கீதம் 165ஆம் வசனம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. நல்ல வசதியா இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, கேட்டா சொல்றாங்க எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறாங்க. சமாதானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்ல யூஸ் பண்ற வார்த்தை என்னது? நிம்மதி. ஆக இந்த சமாதானம், நிம்மதி எங்க இருந்து வருது? வேதத்தை யார் நேசிக்கின்றார்களோ அவங்க வாழ்க்கையில தான் உண்மையான ஒரு சமாதானம் இருக்கும். இப்போ நான்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல பைபிளை வாசிக்கிறதுனால நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் அப்புறம் பைபிள் படிப்பேன். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. பைபிளை முதல்ல ஒரு அதிகாரமாவது வாசிக்காம என்ன செய்யறது இல்லை, நியூஸ் பேப்பரை தொடர்றதே கிடையாது. வேதத்தை நம்ம நேசிக்கணும். நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பொருளை அது இல்லை இது இல்லை என்னது இல்லாம இருந்தாலும் சரி ஒரு சமாதானம் நிச்சயம், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நிச்சயம் தருவார். அடுத்தபடியாக பார்க்கும்போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய
பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. இந்த வேதத்தை வாசிக்கின்றவர்கள் ஞானம் உள்ளவர்களாக மாறுகின்றார்கள். எல்லாரும் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி படிச்சிருப்பீங்க சயின்ஸ் புக்கில். முதலாக பல்பை அவர் தான் கண்டுபிடிச்சார். இன்னைக்கு நம்மளாம் வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் காரணம். தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போவார், ஆனால் பாடத்தை கவனிக்க மாட்டார். டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவர் வேற என்னத்தையும் யோசிச்சுட்டு இருப்பார். அதில் ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க, உங்கள் பையன் சரியில்லை, நாங்கள் பாடத்தை நடத்துகிறோம், அவன் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேற என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், படிப்புக்கே லாய்க்கல, ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அவர் படிக்கலை. அதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் நினைச்சில அதுக்கப்புறம் படிக்கலை. ஆனால் அவர் தான் மின்சார பல்பை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடிசன் எஃபெக்ட் அப்படின்னு படிக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலுக்கே போகல. ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை ஏன் கொடுத்தாரு? அவங்க அம்மா பைபிள் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் தான் இருந்தார். பைபிள் சொல்லி தினமும் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானம். அப்போ வேதத்தை படிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் நிறைய அறிவியல் உண்மைகள் இன்னைக்கு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. யோபு 26வது அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 26:7. யாராவது பூமியை அந்தரத்திலே தொங்க விடுகிறார்னு வசனம் இருக்கு. தொங்க வைக்கிறார். கரெக்ட். அதாவது அந்த காலத்தில் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், பூமி ஏதோ ஒரு ஸ்டாண்டுக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறதுன்னு நினைச்சாங்க. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மக்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஹெர்குலஸ் சொல்லி ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறான். அந்த அரக்கன் தான் தன்னுடைய 2 கைகளாலே அந்த பூமியை என்ன செஞ்சிடான், தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார்கள். பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் தான் இருக்கும். இந்த கலீலியோன்னு ஒருத்தர் அந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். அது கிட்டத்தட்ட ஒரு 200 அல்லது 300 வருஷம். அந்த டைமில் தான் உண்மையிலே பூமி என்ன செய்யுது, அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னால் யோபு என்ன செஞ்சிருக்கிறாரு, பூமி அந்தரத்தில் ஆண்டவர் தொங்க வைக்கிறாருன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஏசாயா 40வது அதிகாரம் 22ஆம் வசனம். போதும். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். சமீபத்தில் ஒரு பெரியவர் அவர் வாட்ஸ்அப்பில் பேசினார். அவர் பேசுறதுன்னு கவனிச்சுட்டே இருந்தேன். அவர் சொல்கிறாரு, அதாவது சிலர் சில விஷயங்களை தெரியாமல் பேசுகிறாங்க. அவங்கள நம்ம கோவப்படக்கூடாது. ஆனால் ஒரு பெரிய ஆள், அவர் யாருன்னு சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய மனுஷன், நிறைய படித்தவர் தான். பேசுகிறாரு, ஒரு மேடையில் பேசுகிறார். பூமி தட்டைன்னு பைபிள் எழுதி வச்சிருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் பூமி என்ன வச்சு உருண்டெல்லாம் எழுதி வச்சிருக்குது. அவர் பைபிளை படிக்காமல் சொல்றார், பூமி தட்டைன்னு பைபிள் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசினார். ஆனால் பைபிளில் பூமி உருண்டைன்னு சொல்லி ஏசாயா கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய அறிவியல் பூர்வமான உண்மைகள் பைபிளில் இருக்குது. எரேமியா 15வது அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. எரேமியா 15:3. போதும். பிடித்து இழுக்க நாய்களும். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த போலீஸ் அதிகாரி ஒரு பெரிய கொலை சம்பவம் நடந்து விட்டது, கண்டுபிடிக்கணும். அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க, எதுக்கு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கொலை குற்றத்தை? கொன்று போட்டுட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு, நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? திடீர்னு ஒரு நாள் அவர் நல்ல பைபிள் படிக்கக்கூடிய ஒரு மனுஷன் படித்தார். பிடித்து இழுக்க நாய்களும் அப்படின்னு வசனம். அந்த வசனம் திரும்ப திரும்ப அவர் உள்ளத்தில் பேசுது. எப்படி என்னடா அந்த வசனம் திரும்ப திரும்ப நமக்குள்ளே பேசுதுன்னு சொல்லி அவர் அப்போ அங்கே
இங்கிலாந்து தேசத்துலலாம் பெரிய பெரிய நாய்கள் உண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஜெர்மன் ஷெஃபர்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ டாபர்மேன் உயரமான நாய்கள்லாம் அங்கே அந்த தேசத்தில் உண்டு. அதில் ஏதோ ஒரு நாய் அதை பிடிச்சாரு. அதை கூட்டிகிட்டு போய் அந்த நாயை கொண்டு அந்த இறந்து போன பிணத்துக்கு பக்கத்தில் கொண்டு நிறுத்தினார். அது அப்படியே போச்சுது, அப்படியே மோந்து பார்த்தது, திரும்ப ஓடி போச்சுது. ஓடி போய் யார் அந்த தப்பியத்தை செஞ்சாங்களோ அப்படியே பிடித்து கவ்வி கொண்டது. அதை முதலாக மோப்ப நாயை கண்டுபிடிச்சது அங்கே தான். அது கண்டுபிடித்ததுக்கு ஆதாரமாக இருந்தது இந்த வசனம் தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏதோ மோப்ப நாய் நம்ம சொல்கிறோம். அதை கண்டுபிடிச்சதும் வசனத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அதே போல யோபு 36வது அதிகாரம் கடைசி வசனம். யோபு 36 கடைசி வசனம். அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழுத போகிறது ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். இதுக்கு அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. ஆந்திராவில் இந்த முன்னாடிலாம் அடிக்கடி வெள்ளம் வரும். அந்த வெள்ளங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த ஆடு மாடுகள் ஆட்டோமேட்டிக்காக கடற்கரை விட்டு நகர்ந்து ஊருக்குள்ளே வந்துடுமா. வெள்ளம் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, ஆடு மாடுகள் தானாக நகர்ந்து ஊருக்குள்ளே வந்துடுமா. இந்த சம்பவம் எப்போ திரும்ப நடந்தது அப்படின்னா 2004வது வருஷம் டிசம்பர் மாதம் சுனாமி வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி நிறைய கடற்கரை கிராமங்களில் அவங்க வளர்த்த ஆடு மாடுகள்லாம் அந்த சுனாமி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே ஊருக்குள்ளே எல்லாம் ஓரமாக நின்றுலாம் ஊருக்குள்ளே வருதான். அது நிறைய பேர் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளல. அந்த ஆடு மாடுகள் ஊருக்குள்ளே வந்தவர் தான் அந்த சம்பவமே நடந்திருக்கு. அப்போ ஆண்டவர் செய்ய நினைக்கிறத ஆடு மாடுகளின் விஷயம் அறியப்படுத்தணும். யோபு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார். இப்படி அநேக விஷயங்கள் வேதத்தில் உண்டு. அதனால் ஆண்டவர் வேதத்தை படிக்கிறவர்களுக்கு அறிவியல் ஞானத்தை மட்டும் குடிக்கிறது இல்லை. வெறுமனே அறிவியல் ஞானத்தை மட்டும் நான் பேச வரல. சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஞானத்தையும் நமக்கு கொடுக்குறார். இன்னொரு விஷயம், சங்கீதம் 19வது அதிகாரம் 6ஆம் வசனம். போதும். வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. எது சொல்லுங்க? சூரியன். பைபிள் அப்படி எழுதி வச்சிருக்கு. வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுது சூரியன் சொல்லி எழுதி வச்சிருக்கு பைபிளில். ஆனால் சயின்ஸ் புக்கில் என்ன இருக்கு? பூமி தான் சூரியனை சுற்றி வருதுன்னு இருக்கு. ஆனால் பூமி சூரியனை சுற்றி வருது தப்பு இல்லை, உண்மைதான். சயின்ஸ் சொல்றது உண்மைதான். ஆனால் சூரியன் சுற்றுதா அப்படின்னா பழைய சயின்ஸில் சூரியன் சுற்றுற மாதிரி அவங்க காமிக்கலை. பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி சூரியனை சுற்றி வருதுங்கிறது உண்மைதான், தப்பு இல்லை. ஆனால் இப்போ சமீபமாக கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு உண்மை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சூரியனும் சுற்றுது. அது எதை சுற்றுதுன்னா விண்வெளியில் பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது. அந்த பிளாக் ஹோலை சூரியன் என்ன செய்யுது? சுற்றி வருது. இப்போ தான் சமீபத்தில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ள தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சூரியன் வந்து இந்த சூரியனை சுற்றி இருக்கிற 9 கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் பூமியும் ஒன்று. இந்த கிரகங்கள் சூரியன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? சோலார் ஃபேமிலின்னு சொல்லுவோம், சூரிய குடும்பம்னு சொல்லுவோம். அப்போ அந்த சூரிய குடும்பம் என்பது மொத்தமாக அப்படியே அந்த பிளாக் ஹோலை என்ன செய்யுதான்? அப்படியே சுற்றி வருது. அப்போது சூரியன் என்ன செய்யுது? அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு, அது ரெஸ்ட்டில் இல்லை. அப்போ வேதத்தின் காரியங்கள், அநேக காரியங்கள் வந்து நம்ம வித்தியாசமாக நினைப்பாங்க. எல்லாமே ஆண்டவர் சரியாக தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆக வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது யோவான் 5வது அதிகாரம் 39ஆம் வசனம். போதும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை நம்ம தியானிக்கும் போது
அதை தியானித்து படிக்கணும். சும்மா ஏனாதானு படிக்கிறது இல்லை, தியானித்து நாம் படிக்கும்போது அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோக வாழ்க்கை என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டாயம் நமக்கு என்ன செய்வார், தருவார். இந்த வேதத்தை வீட்டில் வைத்திருந்தும் அதை வாசிக்காம அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியாது. நல்லா வீட்டில் எப்போதும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் வீட்டில் யாருக்காக சோமுலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சுன்னா அந்த பெட்டுக்கு பக்கத்தில் என்ன விஷயம், பைபிள் வந்துடும். அது எப்படியோ கால் மழிச்சு நடந்து வந்துடும். அப்படி அல்ல, நான் எப்போதுமே என்ன செய்யணும், ரெகுலராக வேதத்தை நம்ம படிக்கின்றவர்களாக தியானிக்கின்றவர்களாக இருக்கணும். அப்போ வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டா? கண்டிப்பாக உண்டு, அதில் சந்தேகமே வேண்டாம். வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்கணும். 119 சங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ அந்த வேதத்தினை வாசிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உத்தம மார்க்கத்தாரா நம்ம என்ன செஞ்சிடறோம், மாறிவிடும். இங்கே நிறைய பேர் மோட்ச நிறம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பகுத்தறிவு கொள்கை எப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உண்டு, அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. எங்களுடைய உறவினர் ஒருவர், ஒரு வாலிப வயசில், அந்த காலத்தில் நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி, நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது, அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஆசிரியர்களை தான் ஸ்கூலில் ஏதாவது சர்ச்சுகளில் உபதேசியராக நியமிப்பாங்க. அப்போ அவர் ஸ்கூலில் ஒரு வேலையை பார்த்துக்கொண்டு சர்ச்சிலையும் அவர் உபதேசியராக போட்டதுனால உபதேசியார் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. நல்ல சினிமா பார்ப்பார், புது புது படம் ஏதாவது பார்த்தா உடனே, அப்போல்லாம் தேட்டர் தானே, இப்போ செல்ஃபோன்லேயே பார்த்துடுறோம், தேட்டரில் போய் புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை. ஆண்டவருக்குள்ளே அவர் வரல, ஆண்டவரை பற்றி அவர் அதிகமாக அறிந்து கொள்ளலை. ஆனால் சர்ச்சில் ஜெபம் நடத்துவார், கேட்டிகிஸ்ட். அப்போ அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த கிராமத்தில் ஒரு வயசான அம்மா இறந்துட்டாங்க. உதயசியாக இருக்கிறதுனால போய் ஆகணும்ல, போனார். அதில் எல்லாம் அடக்காரங்கள கலந்து கொண்டார். சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த கிராமத்துலேருந்து இவர் ஊருக்கு வரணும்னா ஒரு காட்டு வழியாக நடந்து வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் காடு தான், அது வழியாக நடந்து வரணும். சைக்கிள் கூட அந்த ரோட்டில் போக முடியாது, அளவுக்கு கல் ரோடுன்னு சொல்லுவாங்களா, எங்கேயும் கல்லுக்கெல்லாம் இருக்கும். அது வழியாக நடந்து அவர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அவங்க ஊருக்கு போகணும். அதனால் அன்றைக்கி நைட் அங்கே தங்கிட்டார். அப்போ கிராமங்களில் முன்னாடியெல்லாம் அந்த இப்போ எல்லா வீட்லேயும் ஏசி வந்துட்டுல, வெயில் காலத்தில் நினச்சவங்க திண்ணையில் படுத்து தூங்குவாங்க. இவர் தங்கியிருந்த அந்த வீட்டில் ஒரு திண்ணை இருந்துச்சு. நிறைய வாலிப பையங்க இவர் கூட நல்ல பழக்கமாக இருந்ததுனால இவர் பாட்டுக்கு திண்ணையில் படுத்து தூங்கிட்டார். அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணிக்கு எழும்புறார். எழும்புறோடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. இவர் கால்மாட்டில் எந்த அடக்கத்துக்கு போனாரோ அந்த வயசான அம்மா இறந்து போனாங்கல்ல, அந்த அம்மா உட்காந்துருக்காங்க இவர் கால்மாட்டில். பயந்துட்டாரு, ஆகா உண்மையிலே மோட்ச நேரம் இருக்குப்பா, நம்ம இவ்வளோ நேரம் விளையாட்டாதான் நினச்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் 58 வயசில் ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆன பிறகு இன்றைக்கி அவர் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தையே சொந்தமாக நடத்திக்கிட்டு இருக்கார். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அப்படி நினைக்கிறாங்க, மறுவாழ்வு கிடையாது, எல்லாம் செத்தப்பட எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. அதை நம்பி நம்ம செஞ்சிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. நிறைய பேர் ஏமாந்து தான் இருக்காங்க இன்றைக்கி. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்பி நம்ம ஏமாறக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டுமென்றால் வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11ஆம் வசனம்.
தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா இருந்தார். எந்த ஊருக்காரங்க? பெரோயா பட்டணத்தார். ஒருவேளை தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, உண்மைதான். அந்த காலத்தில் நல்ல விசுவாசிகள். ஆனால் இந்த பவுல் அங்கே போறார், பெரோயா பட்டணத்துக்கு போறார். பெரோயா பட்டணத்துக்கு போனா பெரோயா பட்டணத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிற்று. தெசலோனிக்கு உள்ளவங்களை விட பெரோயா பட்டணத்தார் ரொம்ப நல்ல நற்குணசாலிகளா இருக்கிறாங்க. பார்க்குறாரு, எதனால இப்படி அப்படின்னு பார்த்தா அவங்க வேதத்தை ஆராய்ந்து தினந்தோறும்ங்கிற வார்த்தை அதில் வருது பார்த்தீங்களா? தினந்தோறும் என்ன செஞ்சாங்க? காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி என்ன செஞ்சாங்களா? ஆராய்ந்து பார்த்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் வேத வாசிப்பு இருக்கணும். தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் போலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமானு சொல்றாரு. இரவும் பகல்னா அவர் சொல்ற அர்த்தம் என்ன? ராத்திரி பகல் ஃபுல்லாக வாசிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. காலையிலையும் நைட்லையும் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணுங்கிறது தான் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் நம்மளை விட பைபிள் அதிகமாக படித்தவர் தான் தாவீது. ஏன்னு சொன்னால் அது நாள் முழுவதும் என் தியானம்னு சொல்கிறார். ஏன் தியானிச்சார் தெரியுமா தாவீது? நமக்கு அது சிலருக்கு சரியாக புரியாது. அது காரணம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் அந்த புதிய ஏற்பாடுலாம் கிடையாது. நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சார்? அப்படியே உட்காந்து மனப்பாடம் பண்ணார். திரும்ப திரும்ப படித்து 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 மனப்பாடம் பண்ணி அதில் இருக்கிறபடி நம்ம நடக்கணும்னு சொல்லி அவர் தனக்கு கீழே இருக்கிற அந்த மந்திரிமார்கள், பிரதானிகள் எல்லாருக்கும் அடிக்கடி அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆண்டருக்கு பயப்படுற பயத்தோடு கூட அவர் வாழ்ந்தவர். அதனால தான் அதை அடிக்கடி அவர் என்ன செஞ்சார்? படித்து கொண்டே இருந்தார். சங்கீதம் 18வது அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. சரி, அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். பார்த்தீங்களா? அதுக்காக தான் அவர் என்ன செஞ்சார்? பைபிளை தினந்தோறும் படித்தார். அது மாத்திரமல்ல, அவர் படித்த வேதத்தினால, வேதத்தை படித்தனால அவர் சொல்லாரு, உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நான் அப்போது என்னை துக்கத்தில் என்ன செஞ்சிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு உண்மையில சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனையோ துக்கங்கள் இருக்குது, வெளியே தேர்தல் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த வேதம் உங்களுக்கு என்ன தருது? மனமகிழ்ச்சியை தருது. அதனால தாவீது திரும்ப திரும்ப சொல்றார், உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. திரும்பவும் சொல்றார் ஒரு. அப்போ வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு மன மகிழ்ச்சி அதில் என்ன செய்யணும்? இருக்கணும். வேதத்தை முறையாக படித்ததுனால தான் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். உண்மையை சொல்கிறேன், பைபிளை ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வசனத்தை கொண்டே பேசுவார். ஒரு குடும்பத்தில் நமக்கு யாராவது நமக்கு எழுதி பண்ணிக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், நம்ம மன்னிக்காமல் இருந்திருப்போம். ஆண்டவர் பேசுவார், அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நீ போய் முதல்ல பேசு அவங்ககிட்ட. அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், உனக்கு ஒரு தடவை பேசியிருக்கலாம், நீ முதல்ல போய் பேசு. வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்ம நினைச்சுவார், உள்ளத்தில் பேசுவார். அப்படி பேசும்போது தான் நம்ம நற்குணசாலிகளாக மாறுகின்றவர்களாக இருக்கிறோம். கேரக்டர் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்முடைய கேரக்டர் நல்ல கேரக்டராக மாறுது. ஒரு இந்த அணைக்கும் கரங்கள் ஒரு புக் உண்டு, மாதாந்திர பத்திரிகை. அவர் அதை வெளியிடுற பேர் எனக்கு நோவா, டாக்டர் எஸ்டி நோவா வெளியிடுறாரு. அவங்க ஊழியம் வந்து சிறைச்சாலை ஊழியம். அப்போது ஒரு கைதி, அவர் வந்து இந்த அடிபிடி, அப்புறம் களவாங்க, திருடுறது, இந்த மாதிரி பிக் பாக்கெட்ஸ், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு ஜெயிலில் கிடக்கிறார். அப்போ சுவிசேஷன் சொல்லி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு வெளியே வந்த பிறகு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த கைதியாக இருந்த அந்த மனுஷன் நல்ல மனம் திரும்பிட்டார். 100% மனம் திரும்பியாச்சு. அந்த சூழ்நிலையில் அந்த ஏரியாவில் ஒரு தப்பு நடந்துச்சு. உடனே
இவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இவர் அந்த தப்பில் ஈடுபடலை. ஆனால் இவர் ஏற்கனவே அந்த மாதிரி தப்பு செஞ்சதுனால உள்ளதுக்கு போட்டாங்க. அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தார் அவரை பார்க்க போகிறாங்க சிறைச்சாலையில். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் தப்பு செய்யலை தான், ஆனால் உள்ளே போட்டிருக்காங்க, இருந்தாலும் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன செஞ்சார், எல்லாரையும் மன்னிச்சார். அதை மாதிரி நான் மன்னிச்சிடுறேன், எவ்வளோ காலமும் இருக்கணுமோ இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரை இங்கே இருந்து அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் என்று ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். ஏன்னு சொன்னால், சில நேரங்களில் அப்படிப்பட்ட வீண் பழிகள் சுமத்தப்படக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில். அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உண்மையில் வந்து பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். ரோமர் 15வது அதிகாரம் 4ஆம் வசனம். போதும். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலான்னு சொல்லப்படுது. வேத வசனம் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை தருகிறது. நிறைய பேருக்கு சகோதரர் நவநீதர் அவர்களை பற்றி தெரியும். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுல பிரதர் நவநீதர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சின்ன பையனா இருக்கும்போது, கிட்டத்தட்ட 12-13 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது, அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் மெட்ராஸில். அவங்க அப்பா மெட்ராஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எடுப்பதற்காக அவர் கூட பிஸ்னஸ் பண்ண ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் கொண்டுட்டார். இவர் இளைஞனாக இருக்கிறாரு, படித்து ஆசிரியர் வேலைக்கு வந்துட்டார். இவரோட மனசில் ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனை கண்டிப்பாக ஒரு நாள் பழி வாங்கணும் அப்படி எந்த எண்ணத்தோடு தான் எப்போதும் இருந்தார். அவர் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், கிறிஸ்தவர் கிடையாது, ஆண்டவர் அறியலை. எடையங்குடி ஸ்கூலில் அவர் ஆசிரியராக பணியாற்றினார். அப்படி பணியாற்றும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது வேதத்தை படிக்கிறார், படித்து பார்க்குறார். ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார் இல்லையா பைபிளில், தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் படித்து பார்க்குறார். படிக்கும்போது அவருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வந்துட்டு, நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். நம்ம அப்பா அம்மாவை கொன்னவனை பதிலுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, அவனுக்கே என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் மெட்ராஸ் போகிறார். அவங்க அப்பா அம்மாவை கொலை செய்ய அந்த மனுஷர் யாருன்னு சொல்லி பேரெல்லாம் இவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் இருந்த இடத்துக்கு மெட்ராஸுக்கு தேடி போகிறார். தேடி போகும்போது இவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை செய்த அந்த மனிதர் தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் இழந்து ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்திருக்கிறார். இவர் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்காருன்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது, ஒருத்தர் பேசி எந்த செய்தியும் சொல்ல முடியாது. இவர் போகிறாரு, அந்த குறிப்பிட்ட நபருடைய பேரை சொல்லி அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆளையா, அந்த ஆள் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்காரு, அவருக்கு பிஸ்னஸ்லாம் இப்போ ஒன்றும் நாசமாக போச்சு, நஷ்டமாக போச்சு, பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்காரு, நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவர் அந்த பிளாட்ஃபார்முக்கு தேடி போகிறார். அந்த பேரை சொல்லி, ஐயா நீங்கள் இன்னார் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா நான் தான். நான் யார் தெரியுதா? தெரியல தம்பி, நான் தான் நவநீதர், நான் தான் அவங்க மகன். நீங்கள் அவர் ஒன்றும் ஓடலை, ஐயோ நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டான் போல இருக்கு, என்ன கத்தி வச்சுருப்பான் பைக்குள்ளே, அவன் கொல்றது தான் வந்துட்டான்னு அவர் நினச்சிட்டார். ஆனால் இவர், ஐயா நான் உங்களை பழி வாங்குறதுக்கு வரல, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவ அறியாதவன் தான், ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்ச காரியத்தை நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு வேஷ்டி ஷர்ட்லாம் எடுத்து கொடுத்து அவருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்தார். அப்போ இந்த மாற்றம் எங்கிருந்து வருது? பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதனால தான் வருது. இந்த பொறுமையை வேதத்தை படித்ததுனால தான் அவர் கற்றுக்கொண்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரிசாவில் கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 பையங்களும் கொல்லப்பட்டாங்க. ஜீப்பில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது எரிச்சு கொண்டுட்டாங்க. கிரகாம் ஸ்டெயின்ஸ் சுவிசேஷத்தை அறிவித்தார், அவரை கொன்னாங்க. அந்த 2 சின்ன பையங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை. அதனால் நெருப்பிலே கருகி போனாங்க. அவங்கள அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க,
என்னுடைய கணவரையும் என்னுடைய 2 மகன்களையும் கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். மன்னிச்சிரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இயேசுவானவர் சிலுவையில் செம்ம அறைந்தவர்களை கூட மன்னிச்சார். அதனால நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்றேன். அப்போ பாருங்க, இந்த பொறுமை அவங்களுக்கு எங்க இருந்துச்சு? பைபிளை படிச்சதுனால தான் வந்துச்சு. ஒருவேளை அவங்க என்னுடைய கணவரையும் பையங்களையும் கொண்டவங்க மேலே கோர்ட் கேஸ் போடுங்க அப்படி இப்படின்ட்டுலாம் ஒன்றும் சொல்லலை. பட் அது தானாக சில ப்ராசஸ்லாம் நடந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மா எந்த காரியத்திலும் தலையிடவில்லை. நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதே இடத்துல இருந்து ஆண்டவருடைய பணியை குறிப்பிட்ட சில காலங்கள் செஞ்சாங்க. திரும்ப அவங்க சொந்த நாடு ஆஸ்திரேலியா அங்கே போயிட்டாங்க. ஆக வேதத்தை படிப்பவர்களிடத்திலே அவர்களுடைய குணங்களிலே கேரக்டர் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய நண்பன் ஒரு பையன் ஸ்கூல் படித்தான் என் கூட. அப்போது அவன் கர்த்தரை அறியாதவன், கிறிஸ்தவன் கிடையாது. ஆனால் அவன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்தான். அப்போ அந்த கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து அவன் சபையில் சேர்ந்துட்டான். உண்மையிலே ஒரு விசுவாசியாகவும் மாறிட்டான். ஆண்டவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தான், பைபிளை நல்லா படிக்க ஆரம்பித்தான், உண்மையான ஒரு கிறிஸ்தவனாகவே மாறிட்டான். சபையில் மெம்பர் ஆக்கியாச்சு அவனை. அப்போ அந்த ஊரில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். அப்பாயின்மெண்ட் போடும்போது அந்த பையன் தான் வயசில் சீனியர், என் கூட படித்த பையன், ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்த பையன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பையன். இவன் தான் வயசில் பெரிய பையன். அந்த அப்பாயின்மெண்ட் போடும்போது இவனோட வயசில் குறைஞ்ச ஒரு பையன் இருக்கிறான். ஆனால் அந்த பையன் எப்படின்னா வயசில் குறைஞ்சவனாக இருந்தாலும் கொஞ்சம் புவர் ஃபேமிலி, கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஆனால் இவன் சீனியர். அப்போ இவனுக்கு கொடுக்கணும், எப்படி இவனுக்கு கொடுக்கணும்? அப்போ அங்கே கொஞ்சம் பெரிய குழப்பம் அந்த ஊரில். அப்போ அவனாவே நேரடியாக போய் சொல்லியிருக்கிறான், எனக்கு அந்த வேலை வேண்டாம். அந்த பையன் ஜூனியர் தான், இருந்தாலும் கஷ்டப்பட்ட பையன், அவனுக்கு கொடுத்துருங்க. பாருங்கள், புறமதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவன் அவ்வளவு பொறுமையாக நடந்து கொண்டதை நினைக்கும் போது எனக்கு இன்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கு. நம்ம ஊர்களில், நம்ம சபைகளில் இந்த பதவிக்காக எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு சபையில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா வீட்டில் பைபிளை வாசித்து ஜோ பண்ணிட்டு செய்யணும், மீட்டிங் வரணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி வர்றதில்லை. அங்கேருந்து வரும்போதே என்ன கேள்வி கேட்கலாம், எப்படி சண்டை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க போல இருக்குது. ஏன்னா நான் அந்த ரொம்ப அதுக்குள்ளே போக விரும்பலை. ஐ டோன்ட் லைக் தட் பாலிடிக்ஸ். ஆனால் நம்ம கிறிஸ்தவ மக்களில் இன்னுமே என்ன செய்யணும்? பொறுமை வர வேண்டும். அதனால தான் ரோமர் 15 பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு, வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அப்போ வசனத்தை நல்லா படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் பொறுமை வரும். அதனால தான் பைபிளையும் சொல்லியிருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு பழமொழி உண்டு, பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்க. அது மாதிரி விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. நான் இந்த பண்புலாம் எப்படி வரோம்னா பைபிளை படிக்கும்போது தான் வரும். ஆகவே இந்த நாட்களில் வேதத்தை நாம் அதிகமாக தியானிப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஒருவேளை நம்ம வேதத்தை தியானிக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நிறையவருடைய வாழ்க்கையில் அது குறைய சொல்லலை. ஏன்னா செல்ஃபோன் நம்முடைய நேரத்தை என்ன செஞ்சிருது, அப்படியே அதாவது கரையான் அரிச்ச மாதிரி அரிச்சிருது நேரத்தை. ஒரு செல்ஃபோனில் ஒரு அரசியல் நிகழ்ச்சியை, அரசியல் சம்மந்தமான ஒரு பேட்டியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் 1/2 மணி நேரம் பேசுவான். அப்புறம் அதை பார்த்து முடித்தோடனே அடுத்தவன் 1/2 மணி நேரம் பேசுவான். பார்த்துக்கிட்டே இருக்குன்னு 2 மணி நேரம் போகிறதே தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பட்ட காரியங்கள்லாம் அந்த நாட்களில் நான் தவிர்த்து தூர வச்சுட்டு, அல்லது டெலிவிஷனில் சிலர் நிறைய இந்த சீரியல் நாடகங்கள்லாம் பார்ப்பாங்க. அந்த பழக்கத்தெல்லாம் தூர வச்சுருந்த நாட்களில் வேதத்தை நம்ம அதிகமாக தியானிக்கணும். வேதத்தை தியானிப்பது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேதத்தை தியானிக்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு வழி நடத்துதலை கொடுக்கணும். இப்போ நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, 1ஆம் தேதி நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 15ஆம் தேதி ஆச்சுன்னா கேட்பாங்க, இன்னைக்கு நீ என்ன படித்த? நீதிமொழிகள் 15 படிச்சியா? இன்னைக்கு அப்படி கேட்குறதுக்கு ஆள் இருக்கா? நம்ம கேட்க மாட்டேங்கிறோமே. கேட்டால் தானே நம்ம பிள்ளைகள் படிப்பாங்க. நீதிமொழிகள் படித்தாச்சுன்னா இந்த இப்போ வளர்கின்ற இளம் தலைமுறையினருக்கு உண்மையில சொல்கிறேன்,
எது தப்பு எது சரி, யார்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க கற்றுக்கொள்வாங்க. அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது நீதிமொழிகள் தான். அதனால் நம்ம குடும்பத்தில் வளரும் தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, இளம் வயதில் இருக்கவங்க, ஈவன் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட கண்டிப்பாக நீதிமொழிகளை படிக்க வைங்க. நீதிமொழிகள் இப்போ 2 அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அதில் 20 வசனம் இருக்குன்னா காலையில் 10 வசனம், நைட்டு ஒரு 10 வசனம், அதை படிக்க சொல்லுங்கள். அதை படிக்கும்போது அந்த பிள்ளைகள் ஆண்டவர் குறித்த ஒரு பயத்தில் ஒரு நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக அவங்க வளருவாங்க. அந்த நாட்களில் வேதத்தை நாமும் தியானிப்போம், நம்முடைய தலைமுறையினர் என்ன செய்வோம், வேதத்தை தியானிக்க வைப்போம். அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு கூட நாம் இந்த நாளிலே கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மதியான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த வேதத்தை நாங்கள் முக்கியப்படுத்தாமல் போன காரியங்களை மன்னிங்க. இனி உள்ள நாட்களிலாவது பரிசுத்த வேதத்தை நாங்கள் தினந்தோறும் காலையும் மாலையும் வாசிக்கவும், எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் வேதத்தை தியானிக்கின்றார்களா என்பதை நாங்கள் கவனிக்கவும், வேதத்தில் உள்ள கட்டளைகளை எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் போதிக்கவும் ஆண்டவர் அப்பேற்பட்ட கிருபைகளை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.